மிதுனம் ராசி, நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கான தேடல் இன்னும் முடிவுக்கு வரலையா? இந்த ஒரு ஃபீலிங் உங்களோட மனசை ரொம்ப வாட்டி வதக்கிதா? அந்த ஒரு விஷயம் இப்போ மாறப்போகுது. உங்கள் ஃபீலிங் இப்போ ஹாப்பியாக மாறப்போகுது. அதை பற்றின ஒரு மெசேஜ் தான் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிலையை உருவாக்கும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையாக பாருங்கள். இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட காற்றின் தத்துவம் கொண்ட ராசி. நீங்கள் ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க, எல்லா திசையிலையுமே பயணம் செய்யக்கூடிய நபர்கள். சில நேரம் மெதுவாக செயல்படுவீங்க, சில நேரம் புயல் மாதிரி செயல்படுவீங்க. அதனால தான் இந்த ராசி காற்று ராசி. காற்று போல தான் எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகுறீங்க. மிதுனம் எப்பொழுதுமே உங்களோட மனசும் சரி, எண்ணங்களும் சரி, உங்கள் செயலும் சரி ஆக்டிவாக இருக்கும். புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைஞ்சிருக்கும். ஒரே விஷயத்தில் நின்று போக மாட்டீங்க. இது குரலாம் கிடையாது, மிகப்பெரிய பலம். அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கிய பயணம் செய்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் விரைவில் நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த தேடல் வந்துச்சு அப்படிங்கிற யோசனை என்னைக்காச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயத்த ஆரம்பிச்சிருப்பீங்க, அதை முடிச்சிருக்க மாட்டீங்க. மனசில் அடிக்கடி இந்த மாற்றமும் குழப்பமும் வந்திருக்கும். மற்றவங்க முன்னேறுவதை பார்த்து நான் எங்கே இந்த விஷயத்தை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நீங்கள் முன்னேற என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்க மாட்டீங்க. இதுதாங்க உங்களோட கவலைக்கு காரணமாக இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தது தான் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு தேடலை உருவாக்கியிருக்கு. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், எல்லோருமே உங்களை ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. இவங்க எப்படி இப்படி முன்னேறினாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு. நீங்கள் எப்பவும் பேச மாட்டீங்க, உங்களோட வெற்றி தான் எல்லாரையுமே பேச வைக்கும். அது அற்புதமான ஒரு ராசி இந்த மிதுன ராசி. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவங்க மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கவலையில் இருக்கீங்க இல்லையா? கவலையே படாதீங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும், ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாள் நல்லதாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் எண்ணம் செயல் சூப்பராக இருக்குது. அது கேட்டது போல் உங்கள் வேலையும் செய்யுங்க, நன்மையை பெறலாம். எப்போவுமே ஒரு விஷயத்தை கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எதுவானாலும் சரி, அதை என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். தினமும் கொஞ்சமாச்சும் அதுக்காக வேலை பண்ணுங்கள், நன்மையை நீங்கள் பெறலாம். காற்று எல்லா திசையிலுமே வீசினாலும் அந்த காற்றோட பலம் தெரியாதுங்க. ஒரே திசையில் வீசும்போது பாருங்கள், அது புயலாக மாறும். அதுபோல தான் பல வேலைகளையுமே செய்யணும் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரே வேலையில் முழுசாக கவனம் செலுத்துங்க. உங்கள் உயர்வு சீக்கிரம் வரும், உங்கள் தேடல் நிறைவு பெறும், உங்களோட லட்சியம் கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு உங்களை கொண்டு போகும். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கிளியராக நடக்கும். அது என்னென்னா, மனசை எப்போவுமே போட்டு குழப்பிக்காமல் கிளியராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக முடிவு பண்ணுங்கள். பாதி வழியில் விடுறத இந்த பழக்கத்தையே நீங்கள் விட்டுறணும். நீங்கள் தொடங்கி எல்லாமே வெற்றியாக மாறணும் அப்படின்னா அது வெற்றி பெற வரைக்குமே நீங்கள் கடுமையாக உழைக்கணும். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை சக்ஸஸாக மாறும். மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் சாதாரணமானவங்களே கிடையாதுங்க. சரியான டைரக்ஷனில் உங்கள் சக்தியை செலுத்தினா நன்மையை பெறலாம். மனசை கட்டுப்படுத்துங்க, ஒரே திசையில் போங்க. உங்கள் வாழ்க்கை உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மாறும் மனசு உங்களை தள்ளும், நிலையான முடிவு மட்டும்தான் உங்களை உயர்த்தும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா, கண்டிப்பாக எல்லா வகையிலுமே இந்த மிதுன ராசிக்காரங்க நன்மையை பெறலாம், நல்ல ஒரு உயர்வை பெறலாம், தேடலுக்கான முடிவையும் கொண்டு வரலாம். உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அற்புதமாக செயல்படக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. அந்த மிதுனத்துக்கு ராசி அதிபதின்னு பார்த்தா புதன். புதன் யார்? புத்தி கூர்மை, சாமர்த்தியமான பேச்சு, வியாபாரத்திறன் எல்லாத்துக்குமே காரகனாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ராசி அதிபதியை வச்சுக்கிட்டு நீங்கள் திறமையை கையாளனா நன்மை எப்படிங்க வரும்? திறமையை கையாளுங்க, கண்டிப்பாக நன்மை வரும். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக அலசி ஆராய்ச்சி நயமாக பேசி வல்லவர்களாக திகழக்கூடியவங்க நீங்கள். மற்றவங்களை கூட தங்களோட பேச்சால் எளிதில் வசீகரம் செஞ்சுருவீங்க. ஒரே நேரத்தில் பல வேலையிலுமே கவனம் செலுத்தக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே உங்களுக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஒரு குழப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புதனின் ஆதிக்கத்தலால் எழுத்து, பத்திரிகை, இந்த கற்பித்தல், கணக்கு, தகவல் தொடர்பு, இந்த வியாபாரம் போன்ற துறைகளில் மிதுன ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா சிறந்து விளங்க முடியும். சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை எளிதாக தகவல் வித்து கொள்ளக்கூடிய சாதுரியம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நீங்கள் சரியாக யோசிச்சு பிளான் பண்ணால் நன்மையை பெறலாம்.
எல்லா காரியத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய சூட்சுமம் தெரிஞ்சவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இதில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்களும் இருக்குன்னு சொன்னோம். முதல்ல எந்த நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மிருகசீரிடம். மிருகசீரிடம்ல 3, 4ஆம் பாதம் இந்த மிதுனத்தில் இருக்குது. திட்டமிட்டு செயல்பட்ட எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றி அமைப்பு பெறலாங்க. இந்த மாதத்தோட அமைப்புகளை பார்க்கும்பொழுது மிருகசீரிடம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக கிரக சூழல் உருவாகியிருக்கு. மாத தொடக்கத்தில் உங்கள் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது 19ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா விரயஸ்தானத்தில் சஞ்சாரத்தை மேற்கொள்கிறாரு. இதனால் என்ன நடக்கும்னா தேவையில்லாத செலவு கொஞ்சம் வருங்க. வியாபாரம் தொழிலில் மந்தமான நிலை வரலாம். சிலருக்கெல்லாம் உங்கள் முதலீட்டுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காம கொஞ்சம் மனக்கவலை ஏற்படும். வீண் அலைச்சல், மன சோர்வு வரும். ஜென்ம ராசிக்குள்ள ஆத்மகாரகன் உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதியான சூரியனோடு சஞ்சாரம் செய்கிறாரு. உடல்நிலையில் அப்பப்போது சின்னதாக பிரச்சனை வரும். சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு கூட ஏற்படும். சகாயத்தில் சஞ்சரிக்கிறார் கேது. அதனால் நீங்கள் இப்போ சொன்ன பிரச்சனையெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. உங்களை குரு பகவான் ஒரு பாதுகாப்பு கவசம் போல் பாதுகாக்கிறாரு. அதனால தான் முன்னையே சொன்னோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் திட்டம் போட்டு செய்யணும், முன்னெச்சரிக்கையாக செய்யணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருந்தால் பிரச்சனை பெருசாக வராது. பிரச்சனைகளையுமே எளிதில் கையாள தெரிஞ்சவங்க தான் நீங்கள். குருவின் அம்சத்தால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது. எடுக்கிற முயற்சி வெற்றியாகணும்னா நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுங்க. வியாபாரிகளுக்கு நம்பிக்கை உருவாகும். தொழில் நிறுவனம் நடத்திட்டு வரவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதுக்கான வழி அமையும். இப்போ பணியாளர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. சகோதரன் சகோதரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கான முடிவு இப்போ கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக மாறும். விவசாயிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க, நன்மையை பெறலாம். அடுத்து பாருங்கள், இந்த திருவாதிரை. உலகையும் மனிதர்களையும் புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் யோகமான சூழல் ஒன்று இருக்குது. பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த சஞ்சாரம் ராகுவால் ஏற்படுது. உங்கள் செல்வாக்கு இப்போ உயரும். வருமானம் அதிகரிக்குது. செஞ்சுட்டு வர தொழிலில் அக்கறை உங்களுக்கு உயருது. அது மட்டும் இல்லைங்க, விஐபிகளோட ஆதரவு கூட உங்களுக்கு உண்டாகுது. தெய்வ அருளும் பக்கபலமாக இருக்கும். சிலர்லாம் வேண்டுதல் வச்ச கோயிலுக்கு போய் அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பும் உண்டாகுது. தைரியம் தன்னம்பிக்கை உயருதுங்க. உங்கள் அந்தஸ்து இதனால் அதிகரிக்குது. அரசியல்வாதிகள் சிலருக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு இப்போ பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வர சனியால் இதுவரைக்கும் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து வெளிவர போகிறீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையுது. வழக்கு விவகாரம் சீக்கிரமாக முடியுது. மெமோ, சஸ்பெண்டு இந்த மாதிரியான சங்கடத்தை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் அதுலேருந்து இப்போ வெளிவர போகிறீங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எடுத்துமோ முடித்துமோ அப்படின்னு நீங்கள் முடிக்க முடியாமல் தடையை ஏற்படுத்திட்ட விஷயம் மாறுது. சிறப்பாக உங்களுக்கான வேலையை செஞ்சு முடித்து நன்மையை பெற போகிறீங்க. வீடு கட்டுறதுனால கொஞ்சம் செலவு வரும். ஒரு சிலர்லாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனால செலவு வரும். இந்த மாதிரியான அமைப்பு மட்டும் இருக்குது. அது சுப செலவு தான், பிரச்சனை கிடையாது. அதிர்ஷ்டக்காரகனோட சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவரோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழல் வருது. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. பிள்ளைங்களோட எதிர்காலம் பற்றின கவலை இருக்கும். அதனால் எதிர்காலத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வர என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு வேலை செய்கிறவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான சூழல் இருக்குது. எப்படின்னா, ஞானக்காரகன் குரு பகவான் தன்னோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி, பிரச்சனை இது எல்லாமே உங்களை விட்டு விலகுது. போராட்ட நிலை முடிவுக்கு வருது. குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையுமே விலகுது. உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கும் உயருது. பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகன சேர்க்கை இது வரும். நோய் நொடி, வம்பு வழக்கு இந்த நிலை மாறுது. எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகும். எதிர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகி அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சனி பகவானுக்கும் இப்போ குரு பார்வை உண்டாகிறதுனால தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை, உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி இதெல்லாம் தானாக விலகுது. தடைபட்டு போன பதவி உயர்வு, இடமாற்றம் கூட கிடைக்கும்.
மெமோ இடைநீக்கம் போன்ற நிலை மாறுது. சொல்லப்போனால் உங்கள் சிறப்பான செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு உருவாகுது. உங்களோட செல்வாக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உயரக்கூடிய அமைப்பில் இருக்குது. தகுதிக்கும் திறமைக்கும் மரியாதை கிடைக்குங்க. அதனால் நீங்கள் கவனமாக உங்களோட பணிகளில் ஈடுபட்டால் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். மாணவர்களுக்கு கூட நிம்மதியான நிலை இருக்குது. ஆசிரியர் பெற்றவங்களோட ஒத்துழைப்பு பக்கபலமாக உருவாகுது. நீங்கள் எல்லா வகையிலுமே இறைவனின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம்.